ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவப் அனாலிசிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஐஎக்ஸ் ஷேர பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேத்துடைய லோலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 55% வந்து டவுனுங்க. ஓகேங்களா? இந்த சம்திங் ஏதோ நியூஸ் வந்திருக்கு. ரெகுலேட்டரி மெஷர்ஸு பிளஸ் வந்து பிரைசிங் சம்மந்தமான நியூஸ் வந்திருக்கு. ஸோ, அந்த நியூஸ் வந்து ஐஎக்ஸ் பிசினஸுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லன்றத மார்க்கெட் வந்து சொல்லியிருக்கு இந்த டவுன்லருந்து. ஸோ, இது இது வந்து இன்னைக்கு நடந்தது. இதே ஐஎக்ஸ் ஷேர நம்மளுடைய சேனல்ல நான் வந்து கரெக்ட்டா போன வருஷம் 17 ஜனவரி 2024 இங்க ஸ்க்ரீன்ல டேட் தெரியுதுங்களா? இந்த டேட் அன்னைக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ வந்து போட்டிருக்கேன். நீங்க என்னன்னு போய் அத போய் பாருங்க. அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த ஐஎக்ஸ் ரூ. 136 இருக்கு. அடுத்த ரூ. 200க்கு மேல இது வந்து வால்யூமோட குளோஸ் ஆச்சுனா தான் இதுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுல வந்து இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் இந்த ஸ்டாக் பக்கம் யாரும் போகாதீங்க. அப்படின்னே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது சம்மந்தமா நம்மளுடைய டெலகிராம்லயும் ஒரு அப்டேட் வந்து ஒண்ணு போட்டிருந்தேன். நம்ம டெலகிராம்லயும் ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் சேனல்ல இந்த வீடியோவ போட்டு, அதுக்கப்புறமா ஏப்ரல் மாசம் அதோடைய ஒரு ஃபாலோ அப் ஸ்டில் நாட் அப் ஆஃப்டர் 3 மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கேன். ஐஎக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பாருங்க, ஜனவரி மாசம் போட்டதுலருந்து இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் டிராவல் ஆச்சுன்னு பாருங்க. 47% இதுவரைக்கும் தான் டிராவல் ஆச்சு இந்த ஸ்டாக்கு. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ரூ. 200க்கு மேல குளோஸ் பண்ணா வாங்குங்கன்னு போட்டேன். கரெக்ட்டா இங்க பாருங்க 2 செப்டம்பர் 2024 அன்னைக்கு அதோட குளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் அதோடைய விக் வச்சு குளோஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் டாப் சைட்ல இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் புஷ் பண்றாங்க பிரைஸன்ட்டு. ரூ. 204 குளோஸ் ஆனதுங்க. பட் ஆனா இதோடைய டாப் சைடுடைய விக்குடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 15%. இட் இஸ் மோர் தென் பெர்மிசிபிள் விக். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இண்டிகேட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிக் இன்வெஸ்டர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் இருக்காங்கல்ல. பிளாக் ராக்கு, வான்கார்டு, சேஸ் ஸ்ட்ரீட்டு, ஜெயின் ஸ்ட்ரீட்டு, மார்கன் ஸ்டான்லி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் வந்து தெரியுங்க. ஸோ இந்த மாரி வந்து மார்க்கெட்ல வந்து இது வந்து எப்ப இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து திரும்ப வந்து அடிக்கணும் அப்படின்றத வந்து வச்சுன்னு இருக்காங்க. நம்மள மாரி ரீட்டெய்லர் தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபேவரபிள்ன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டாக்கு நீங்க லிஸ்டிங் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் வந்து டிராவல் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 515%ங்க 3 வருஷத்துல. நம்மள மாரி ஆளுங்க தான் வந்து இங்கலாம் வந்து மாட்டிப்பாங்க. நீங்க அந்த ஷார்ட்ஸையும் வேணா போய் பாருங்க. அந்த ஷார்ட்ஸ்லயே தெளிவா சொல்லியிருப்பேன். ரூ. 200க்கு மேல வால்யூமோட இருந்ததுன்னா குளோஸ் ஆகும். ஆனா இந்த மாரி கேண்டில்லாம் ஃபார்ம் ஆச்சுனாலே, உடனே வெளிய வந்துரணும் நீங்க. இல்லன்னா இப்பலாம் பாருங்க வெளியவே வர முடியாது. 50% டவுனு இன்னைக்கு. ஓகே. இது வந்து ஐஎக்ஸ். பட் சேம் கேஸு என்னுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, அ இத பத்தி போட்டிருப்பேன். எத ஐஎக்ஸ பத்தி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. பேடிஎம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பார்ட்டோ எவ்வளவோ போட்டேன். அப்போ வந்து பேடிஎம் வந்து ஒரு இஷ்யூல இருந்தது. பேடிஎம் சாகா அப்டின்னே போட்டு நான் நெறைய போட்டிருந்தேன். பேடிஎம் வெர்சஸ் மெக்கானிக்கல் இன்வெஸ்ட்மென்ட், பேடிஎம் இன்னும் எத்தனை லோயர் சர்க்யூட்டோ, பார்ட் 5 இந்த மாரி நெறைய போட்டிருந்தேன். பார்ட் 6, பார்ட் 4 இந்த மாரி ஒரு 8 பார்ட் கிட்ட இருக்கும் பேடிஎம். இது எல்லாத்தையுமே பாருங்க. பட் பேடிஎம்ல போய் பாருங்க. பேடிஎம் உடைய பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரண்ட்டுங்க. ஓகேங்களா? கடைசியா வந்து பேடிஎம்ல வந்து எப்போ நம்ம போட்டோம்ன்னு பார்க்கலாம். கடைசியா வந்து மே 2024ங்க. பிக் நோ ஃபார் பேடிஎம்ன்னு போட்டேன் பார்த்தீங்களா? ஓகே. மே 2024க்கு அப்புறம் மார்க்கெட்டு மே ஓகேங்களா? மே 24ல நான் போட்டேன். ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஃபுல்லா லோயர் சர்க்யூட்ல பண்ணியிருந்தேன். 380ல இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து நான் இங்க வந்து போட்டிருப்பேன். இப்ப இதுதான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட். இது கீழ போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும்ன்ட்டு. பட் பேடிஎம்ல கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அத தான் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து தைரியமா வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற ஸ்டாக்குக்கு உண்டான ஒரு பெரிய மீனிங். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.
தேங்க் யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எப்பவுமே பாருங்க பிரைஸ் ஆக்ஷனு, சப்ளை இது எல்லாமே வந்து சப்ளை பிளஸ் வந்து டிமாண்டு இந்த ஜோன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் எடுக்கணும். எத்தனை பேர் வந்து இப்போ வந்து இந்த ஐஎக்ஸ்ல மாட்டிக்கின்னு வெளிய வர முடியாம தவிக்கிறாங்கன்னு தெரியாது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை.